வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்துதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களை வெளிப்படையாக வேட்பாளராக முதல்வர் வேட்பாளராக தன்னை போல் அறிவிக்க சொன்னால் நான் அந்த சவாலை எதிர்கொள்ள தயார் என்று அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து திமுகவுடன், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஸ்டாலின் அவர்களுடன் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை அவர் சந்தித்து வருகிறார் அல்லது அது திட்டமிட்டு உருவாக்கி வருகிறாரா என்பது போன்ற ஒரு ஐயங்கள் ஏற்படி வருகிறது. ஏனென்றால் சமீபத்தில் தான் என்னுடைய தகுதியை வெளியிட்டிருக்கிறேன், ஸ்டாலினுடைய தகுதியை வெளியிட சொல்லுங்கள், யாருக்கு இந்த தமிழகத்தில் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற ஒரு நிழல் போன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போதும் முதல்வர் வேட்பாளராக நான் அறிவித்து விட்டோம், எங்கள் அமைப்பு, எங்கே ஸ்டாலினை அறிவிக்க சொல்லுங்கள் என்பது போன்று அவர் கூறியிருக்கிறார். இது எதனை காட்டுகிறது? அதாவது பொதுவாக இந்த முதல்வர் வேட்பாளர் என்கின்ற கான்செப்ட் தேர்தலுக்கு முன்னாடியே உருவாகின்ற இந்த மாதிரியான அரசியல் பாணிகள், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு தனிநபர் துதி என்பது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறதா? எல்லா இயக்கங்களிலும் ஒரு தனிநபரை முன்னிறுத்தி இவர்தான் தமிழகத்தின் அடுத்த தீர்வு, எதிர்காலம், மாற்று என்று சொல்வதும் சரியா என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய விவாத அரங்கில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்தை தெரிவிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் சுருதிசாகர் யமுனன் அவர்களும் அவர் தரப்பு அரசியல் பார்வையை இங்கு முன்வைக்க இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடை இங்கு விரிவாக பேச இருக்கிறார். அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அவரது அரசியல் பார்வையை இங்கு முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம். சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா அவர் அன்புமணி சார் தான் அந்த விவாதத்துக்கே காரணமாக இருந்திருக்கிறாருங்கிற முறையில், இல்லை அவர் எதுக்காக சமீப காலமாக இப்போ அவர் நாங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி பேசலாம், பரப்புரை செய்யலாம், மக்கள்கிட்ட போகலாம். எப்போ பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா, யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்ப்போம், ஏன் டிஎம்கே அறிவிக்கலை, இதெல்லாம் எதுக்கு அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்? அவர் ஸ்டாலினை இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்க பாமக சார்பாக விஷயங்களை செஞ்சுட்டு போகலாமே, ஏன் அவரை ஒரு டார்கெட் பண்ணி, அவரை டார்கெட் பண்ணியே இந்த மாதிரி பேசி ஒரு பரபரப்பு கொண்டு போகணும்? அவரை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்கள் அன்புமணிக்கு இல்லை, கண்டிப்பாக பாமகவும் இல்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவராக அதாவது இணையதளம் ஒன்றை தியாகராய நகரில் ஆரம்பிக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. அங்கே வருகின்ற பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உங்களை போல் முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினை திமுக சார்பாக அறிவித்தால் என்னவென்று அவள் கேள்வி கேட்பதற்கு பதில் சொன்னாரே தவிர, இவராக முன்வந்து நீங்கள் அறிவியுங்கள், திமுகவினுடைய வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினை அறிவியுங்கள், நான் எதிர்கொள்கிறேன் என்று அவராக சொல்லவில்லை. பிரஸ் மீட்டிலே கேள்வி கேட்கப்பட்டது, அதற்கு பதிலளித்தார். நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினை அறிவியுங்கள், நான் அவரையும் எதிர்கொள்ள தயாராகிறதான் சொன்னாரே தவிர, இவராக நான் அவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டு வேண்டும் என்றோ அவரை இது பண்ண வேண்டும் சொல்லவில்லை. ஏனென்று சொன்ன சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டோம். பிப்ரவரி 15/2/2015 அறிவித்தோம். சேலம் மாநாட்டிலே நாங்கள் அறிவித்து விட்டோம். வேறு எந்த கட்சிக்காவது முதலமைச்சர் பற்றி அறிவிப்பதற்கு இருக்கின்றதா, திராணி இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கப்பட்டவுடன் நாங்கள் இது முதல்ல சொல்ல, ஏதாவது இதற்கு முன்னே 2 கடிதங்கள். ஒரு கடிதம் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இருந்து ஊழல் வழக்குகள் பற்றியும், அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைகள் பற்றியும், மேகதாது அணைகளை பற்றியும் கூறுவதற்காக அங்கே எடுத்து சென்ற போதே பதிலளித்தார். உங்களுக்கு அந்த யோக்கியதை கிடையாது, ஏனென்றால் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஊழல் செய்த 2G ஸ்பெக்ட்ரத்திலே பெரிய ஊழலை செய்து நீங்கள் இந்த ஒரே ஒரு சீட்டு கூட வராமல் மத்திய அரசாங்கத்தையே புரட்டி போட்டு, அதாவது உலகிலேயே தமிழகத்தின் அரசியல் தான் திமுக தான் ஊழல் செய்கின்ற கட்சி என்ற பெயரை வாங்கி கொடுத்தவர்கள் நீங்கள், அதனால் உங்களுக்கு யோகியதை இல்லை என்று சொன்னார். அடுத்து அதை கேட்பதற்கு தகுதி வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னார். அதற்கும் பதில் கடிதம் எழுதினார். என்னுடைய தகுதிகள் இது இருக்கின்றது, நான் ஐநா சபையிலேயும் 4 விருதுகளை பெற்றிருக்கின்றேன், இந்த டொபாக்கோ ஒழித்ததற்காக விருதுகளை வழங்குகின்றேன், பில் கில்சன் போன்ற பெரிய பெரிய அவர்களால் பாராட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களே 50 ஆண்டு கால ஆட்சியிலே செய்ய வேண்டியதை 5 ஆண்டிலே செய்து காட்டுவர் அன்புமணி என்கின்றவர் பாராட்டப்பட்டிருக்கிறார். அது புகையிலை ஒழித்திருக்கின்றேன். அதே போல மற்ற பல விதங்களை 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இந்த இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தி 22 மாநில அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். வேறு என்ன தகுதி? நான் மெடிக்கல் காலேஜில் படித்து முதல் மாணவனாக ஓபன் கோட்டாவில் நான் படித்து இருக்கின்றேன். இப்படி எல்லாம் என்னுடைய தகுதியில் இருக்கின்றது. ஓபன் கோட்டால பாஸ் பண்ணது ஒரு தகுதி, அதாவது ஒரு இடஒதுக்கீடு கூட தான் வந்தேன் அப்படி என்று எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி என்று படித்து, அதாவது இன்னொன்னு சொல்லப்போனால் நான் வாரிசு அரசியலை நடத்துவதற்காக வரவில்லை. அப்படி வாரிசு அரசியலாக என்னை முன்னிறுத்தியிருந்தால் என்னுடைய
தந்தையார் அவர்கள் என்னை மருத்துவத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டார். மருத்துவம் படித்துவிட்டு பிறகு 6 ஆண்டு காலம் இங்கே அல்டிமேட்டா அவர் பாலிடிக்ஸ் தானே வந்திருக்கிறாரு. இல்ல எப்ப அல்டிமேட்டா அவர் பாலிடிக்ஸ் தானே வந்திருக்கிறாரு. அவராக வரவில்லை. அவர் ஐயா அவர்கள் செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் நானோ என்னுடைய சந்தையிலும் வரமாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். பிறகு அந்த 6 ஆண்டுகளும் மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த உறுப்பினர்களும் அங்க இருக்கின்ற அமைச்சர்களும் மற்றும் பதவியில் இருப்பவர்களும் கண்டிப்பாக அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் அங்கே வந்து தமிழகத்திற்கு பாட்டாளி மக்கள் ஸ்டாலினை பற்றி கேள்விக்கு அவர் இதே பதில் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்ப ஸ்டாலினை பற்றி நான் கேட்பதற்கும் இது வந்து தலைவர் கலைஞர் எடுத்த முடிவு கிடையாது, லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு சொன்னா நீங்க ஸ்டாலினை கொண்டு வரும்போது வாரிசு அரசியல் என்று நீங்க விமர்சிச்சீங்களா இல்லையா? வாரிசா இவர்கள், அதாவது வாரிசு என்பது ஒருவர் இருப்பார்கள். இவர்கள் கட்சியிலே மகன் தந்தை முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மேயர், மருமகன் ஒரு மத்திய அமைச்சர், இன்னொரு மகன் ஒரு மத்திய அமைச்சர், இவ்வளவு வரும் குடும்ப வாரிசு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாரிசை பற்றி பேசுறது திமுக எந்த யோகியத்தையும் கிடையாது. இல்ல பாமக இப்ப நீங்க பதில் சொன்னீங்களா, அதே பதில் அவர் சொன்னா நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவரு இப்ப யார் அறிவிக்க? இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? கருணாநிதியா அல்லது ஸ்டாலினா? சொல்லுங்கள். இல்ல அது அவங்க தேர்தல் வரும்போது அவங்க பாத்துக்குவாங்களே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம் பண்ணணும்? அவங்களுக்கு ஒண்ணு இப்ப யாரு கேட்டா இப்ப யாரு திமுக, அதாவது அவங்களால முடிவு எடுக்க முடியாது. அதான் உண்மை. ஏன்னா அவங்க குடும்ப அரசியல் அங்க இருக்கின்றது. அதனால திருப்பி கலைஞரே கூட நிக்கலாம், ஸ்டாலின் நிக்கலாம், அது அவங்க முடிவு எடுத்துட்டு போறாங்க. இதுல எதுக்கு நான் தலையிட்டுக்கிட்டு? நாங்க தலையிடலையே. நான் தலையிடலையே. அவர் இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் ஊழல் என்று சொன்னோம், அதுக்கு மறுப்பு இல்லை. தகுதி என்று சொன்னோம், எங்கள் தகுதியை சொன்னோம், உங்கள் தகுதியை கூறுவதற்கு இல்லை. ஒரே மேடையில் நாங்கள் விவாதிக்க தயார் என்று அன்புமணி கூறினார், அதற்கும் தயாராகவில்லை. இப்பொழுதும் கூறுகிறோம், ஒரே மேடையிலே ஒரே தேசிய தொலைக்காட்சியிலே, இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேசிய தொலைக்காட்சியிலே கூட, தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பண்ண மாட்டீங்களா? இல்ல பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். உங்க தொலைக்காட்சி பண்ணுவோம். இதே சென்ற நிகழ்ச்சியில் நான் சொல்லிவிட்டு போன்றேன். இந்த நிகழ்ச்சியில் நான் அண்ணன் கூட கலந்து கொண்டிருந்தார். இதே தொலைக்காட்சி நான் சொல்லிவிட்டு சொன்னேன், அன்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை என்றால் இதே தொலைக்காட்சி அடுத்த முறை நான் பேச வரும்போது அவருக்கு நான் சவால் விடுவேன் என்று சொன்னேன். அப்ப இங்கே கூட எந்த தொலைக்காட்சியிலும் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த சிறிய தொலைக்காட்சி அழைத்தாலும் கண்டிப்பா சாரோட பதில வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் 30-35 ஆண்டு காலமாக நீங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்விக்கு ஒரு இடம் இல்லாம இருந்த ஒரு விஷயம். அதாவது யதார்த்தமாக மாநில கட்சிகள்னால பிரச்சனை, மாநில கட்சிகள்ல யதார்த்தமாகவே தலைவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்துக் கொள்வது என்பது ஒரு யதார்த்தமான விஷயமா தான் இருந்தது. அது திரு எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்ல அதுக்கு பிறகு கலைஞராக இருக்கட்டும், அவங்க இப்போ சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்க தான் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது மக்களுக்கு வந்து தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ இந்த வாட்டி என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வித்தியாசம் திமுகவுல தான் இருக்கு. இப்ப அவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா, திமுகவுல ஒரு சிறு குழப்பம். அவர் கலைஞருக்கு வயதாகி விட்டது, அவர் இப்போது 93 வயதை தொட்டு விட்டார். இந்த தேர்தல்ல அவர் வேட்பாளராக இருப்பாரா என்ற ஒரு கேள்வி வந்து பிரதானமா இருக்கிற ஒரு கேள்வி திமுகல. அதே போல லாஸ்ட் ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிருக்காருங்கிறதையும் நீங்க பாக்கணும். அது எல்லா விஷயங்களையும் அவர் வந்து முன்னாடி வந்திருக்காரு. இப்போ யூசுவலா வந்து கலைஞர் மட்டுமே கருத்து கூறும் விஷயங்கள்ல கூட ஸ்டாலின் வந்து முன்னே சென்று ப்ரோஆக்டிவா வந்து கருத்து கூற ஆரம்பிச்சிருக்காரு. அத மீடியாவும் we are taking, அது இந்த ஆட்சியில தான் இப்போ ஒரு 6-7 மாசமா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இங்க யார் வந்து தலைமையை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் இந்த வர தேர்தல்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட். ஆனா நீங்க சொல்றப்பல இது இப்போ சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இன்னும் ஓராண்டு காலம் தேர்தலுக்கான காலம் இருக்கிறது. இப்போ அனௌன்ஸ் பண்ணி அதனால ஒரு மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த கொஸ்டின் சிஎம் கேண்டிடேட்ங்கிற கொஸ்டின் இப்போ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கொஸ்டின். இப்ப இவங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க அரசியல் வாரிசு அரசியல் நாங்க செய்யலங்கிறத வந்து அவங்க சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. அதாவது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது வந்து தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளருக்கான ஃபிட்டான ஒரு முதலமைச்சர் என்றால் மக்கள் இல்லையாங்க. பாகிஸ்தான் நானும் ஓட்டு போடுற மக்கள் சேர்ந்தவன் தாங்க. மக்கள் இல்லன்னு ஒரேடியா சொல்றேன். ஒரு நிமிஷம். அதாவது இப்போ என்னன்னா, இது வாரிசு அரசியல் இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி ஒருத்தர், அதாவது நாங்க வந்து எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே நாங்க வந்து அரசியல் வரமாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துவிட்டு, இது ஒரு நிலைப்பாட்டை வந்து மாற்றினா பரவாயில்ல.
ஓவர் தி இயர்ஸ் இவங்க எத்தனை நிலைப்பாட்டை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. நாங்கள் இவருடன் கூட்டணி வைப்போம், வைக்க மாட்டோம், அப்புறம் அதே இடத்துல போய் சேர்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த அரசியல் இருங்க சார், நீங்க பேச விடுங்க சார், பேச விடுங்க. அதாவது வந்து இந்த கட்சியுடன் சேருவோம், பிறகு நாங்க சேர மாட்டோம்ங்கிற ஒரு நிலைப்பாடு. அதுக்கப்புறம் வந்து சில ஒரு விதமான அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இப்போ ஜாதியை பொறுத்தவரை, அதாவது அந்த விஷயங்கள்ல வந்து நாங்க அவ்வளவா ஈடுபட மாட்டோம் என்று ஒரு ஜாதி பத்தி பிரச்சனை சொன்னா தனியா ஒரு டிபேட் வைங்க. இது ஜாதி பொறுமை வேணும் சார். பாமக பற்றி நான் சொன்னது ஃபுல்லா ஸ்டாலின் வெர்சஸ் அன்புமணி சொன்னேன். நீங்க அதை சொல்லுங்க, ஏன் ஜாதி எடுக்கிறீங்க? பெரிபெரல் மேட்டரும் போயிட்டு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னா ஜாதியை விட்டா உங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் ஜாதி ஜாதி எங்க போலாம் ஜாதி சொல்றீங்க. வேற சொல்லுங்க, நீங்க பாக்கலாம். வேற என்ன, வேற சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதுதான் இல்ல. ஏதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சிஎம் கேண்டிடேட் நமக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு தருணத்துல அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இவங்க அறிவிச்சது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்கு, வேற யாரும் கிடையாது அந்த கட்சியில, வேற யாரும் வரவும் முடியாது, வேற யாரும் வரவும் முடியாது. இவங்க வந்து வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர, அன்புமணியை தவிர வேற அந்த வேட்பாளராக இப்போ அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்காவது அந்த கட்சியில இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம இல்லைன்னு அர்த்தம். அவரை வந்து ரொம்ப ஒரு இது கன்சர்டடா அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஓவர் தி இயர்ஸ். அண்ட் இது ஒரு லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் தான் அவர் சிஎம் கேண்டிடேட் ஆனது, ஒன்றும் தவறு இல்லை. இது என்ன பிரச்சனைனா, இன்னொருத்தர் வந்து அரசியல் வாரிசு அரசியல் செய்கிறார்கள், நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வருகிறது. ஸ்டாலினை பொறுத்தவரை திமுகவில், அதாவது திமுக உள்ள அவர்தான் அடுத்த தலைமுறை என்பது உறுதியாகிவிட்டது. அதுல ஒன்னும் வேற கொஸ்டின் ஒன்னும் கிடையாது. இந்த சிஎம் கேண்டிடேட் இல்லைங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர, திமுகவை பொறுத்தவரை அங்க யார் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் முன்னணியாக இருப்பார், யார் வந்து எந்த ஃபேஸை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். அது வந்து ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இப்போதைக்கு இல்லை. இன்னொன்னு என்னன்னா, ஸ்டாலினை வேட்பாளரா அறிவிச்சா கூட்டணி அமைவதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா என்பது ஒரு கேள்வி திமுகவுக்கு. அதாவது கலைஞர் இஸ் அன் அக்செப்டபிள் ஃபேஸ், அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறது இருந்தாலும், ஸ்டாலினை, ஏன்னா இப்போ நீங்க பாக்குற கட்சிகள் எல்லாருமே மூத்த தலைவர்கள், இப்போ வைகோவா இருக்கட்டும், இல்ல அவர் ராமதாஸாவே மருத்துவராகவே இருக்கட்டும், இல்ல சார் கொஞ்சம் இருங்க சார், நீங்க பேசவே விட மாட்டீங்கன்னா கருத்துன்னு ஒண்ணு சொல்ல விடுங்க. நீங்க எல்லாத்துக்கும் எல்லா கட்சி பத்தி தான் சொல்றேன், எல்லா கட்சி பத்தி தான் சொன்ன, வைகோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இப்போ தமாக அவர் வாசனாக இருக்கட்டும், எல்லா மூத்த தலைவர்கள் கட்சி நடத்தும் ஒரு சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ ஸ்டாலினை வந்து வேட்பாளராக அமைத்தால் அந்த ரெயின்போ அலையன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது உருவாகுமா என்ற ஒரு கேள்வி. அதற்காகவும் வெயிட் பண்றாங்களோ அப்படிங்கிறது ஒரு கூட்டணி இதுக்கெல்லாம் பார்க்கணும். கூட்டணி வரதுக்கு ஸ்டாலினா கலைஞரான மற்ற கட்சிகள். ஆமா, அதாவது இப்போ ஒரு வைகோ வந்து ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக, ஒரு கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லையா. சோ அந்த கேள்விக்காக அவர்கள் வந்து அந்த பதில் கிடைப்பதற்காக அவர் காத்திருக்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சிடும். அதாவது எல்லா சைடும் ஃபேர்ம் அப் ஆனவனே யார் எந்த பக்கம் போறாங்கிறது வந்து உறுதியான அப்புறம் இந்த ஸ்டெப் அவங்க எடுப்பாங்களே தவிர, அது ஆகிற வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்றது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மூவ் தான். அது ஒரு ராஜதந்திரம் தான் திமுக அப்படின்னு. உங்களுடைய பார்வை என்ன? இப்ப பாமக வச்சிருக்க கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாமக தெளிவா இருக்கு, திமுக குழப்பத்துல இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? பதில் சொல்வதற்கு கூட தகுதியான கேள்வியா என்பதுதான் என்னுடைய பதில். உங்ககிட்ட தகுதியான கேள்வி பேசுனீங்க, நான் வந்து குடும்ப அரசியல் பேசுனீங்க, பேசுனீங்க, நீங்க 5 நிமிஷம் உளறி கூட்டினீங்க, நீங்க பேசிருக்க முடியாது. கருத்துல பேசுறேன், அது முறை இல்ல. பேசுங்க, ஒரு கண்ணியம் அது போல அடிப்படையா நம்ம ஃபாலோ பண்ணணும். பேசுனீங்க, நிறைய பேசுனீங்க, உடனே ஆரம்பிக்கிறீங்க. அப்படி பேசுங்க, தகுதியானவங்க இல்லன்னு சொல்றேன். எனக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு காமெடி தான் ஞாபகம். ஒரு படத்துல வடிவேலு வந்து ஒரு அவன் டம்மி பீஸ், அவன் வந்து ஒரு ரவுடி எல்லாம் கைது பண்ண வருவாங்க. அவன் போலீஸ், நீ போல ஒதுக்கலாமா, நீ சும்மா டம்மி பீஸ், நீ ஏன்டா வர என்னைய கைது பண்ணியா, நானும் ரவுடி தான். அது மாதிரி இப்ப பிரச்சனை வந்து ஆளுங்கட்சி அதிமுக, திமுக பிரதான எதிர்கட்சி, வலுவருக்கு 20% 40% இருக்கு. இப்போ வரப்பு ஒரு தேர்தலில் திமுகவும் அதிமுகங்கிறது அணியாங்கிறது தான் கேள்வி. இப்போ இதில்
இவர் நடுப்புற வந்து தளபதி சிஎம்க்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, அவர் பதில் சொன்னாங்க. நடுப்புற இவர் வந்துக்கிட்டு நடுப்புற வந்து சில கேள்விகள் கேட்டார், அதெல்லாம் அதுக்கு தகுதியான இல்லைன்னு தளபதி சொல்லிட்டாரு. அது முடிஞ்ச ஒரு விஷயம். இப்போது எங்களோட சந்தேகம் என்னன்னா, அவர்களுடைய ஊதுகுழலா இப்போ பிரதான எதிர்கட்சி திமுக, இதை சுற்றி எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. அதனால் திமுக பலவீனப்படுத்தினா என்ன அர்த்தம்னா, அதிமுகவுடைய எதிர் சக்திகளை பலவீனப்படுத்துறதா அர்த்தம். அதிமுகவுடைய ஊதுகுழலாக அல்லது சொல்லி வைத்தோ இவர் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து வேற ஒன்று பலவீனப்படுத்தினா என்ன அர்த்தம்னா, அதிமுக எதிர் சக்திகளை பலவீனப்படுத்த அர்த்தம். இதனால் பெனிஃபிட் யாரு? அதிமுகவுக்கு. அதிமுகவுக்கு பலம் சேர்ப்பதற்காக அவர்களுடைய ஊதுகுழலாக மாறி இது மாதிரி ஒரு அதிமுக மீதும் கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இல்ல 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 கடுமையான விமர்சனம் இல்ல. அப்படி அப்படின்னா ஒரு ஒரு திமுக வந்து இவர் பேசுறது வந்து பூனை எலியை குதறது மாதிரி, அதிமுக பேசுறது பூனை குட்டியை கவ்வுறது மாதிரி. இதுதான் அவங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல இல்ல, அதாவது சில இப்ப ஒரு விஷயம் சார் ஒண்ணு இருங்க, இல்ல நான் சொல்ல திமுகவை விட பாமக அவர்களை ஜாஸ்தி அவர் ஒன்னொன்னு சொல்றேன். ஊழல் சொன்னாங்க, நான் ஒன்னொன்னு சொல்லிடுறேன். ஊழல் சுட்டு ஊஜி சொன்னாங்க. தீர்ப்பு போறோம், விசாரணை ஏர்வுல போறோம், நம்ம முடிவு பண்ண போறோம், சார்ஜ் ஷீட் போட்டுருக்காங்க, விசாரணை நடக்க போகுது. நீங்கள் வந்து அன்புமணியும் அது கேஸே இல்லைண்ணா சொல்லி முடிச்சிடுறாங்க. நண்பரே, உங்களோட ஆர்வம் எனக்கு தெரியுது, பதட்டம் எனக்கு புரியுது, ஆனா வேற வழி இல்ல. அதெல்லாம் கேஸ்ல மருத்துவக் கல்லூரி ஊழல்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அதை வெளியே வந்துட்டு பிறகு ஊழலை பத்தி இவர் பேசலாம். ஒண்ணு, குடும்பத்தை பத்தி பேசினாரு. எனக்கு தெரிஞ்சு மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி, சௌமியா ராமதாஸ் தவிர வேற முகம் அவங்க எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க குடும்ப அரசியலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. மன்னிப்பு எத்தனை மன்னிப்பு கேட்பீங்க? எத்தனை தடவை சேர்ந்தீங்க, இப்பவும் சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்குறீங்க, இனிமேல் சேர மாட்டோம் மன்னிச்சுங்கன்னு. சரி, இது உங்களுக்கு வழக்கமாக போச்சு. அப்புறம் வந்து திமுகவில் வந்து யார் தலைவர், யார் வேட்பாளர், இது உங்க வேலை இல்லை, அது திமுக தொண்டை வேலை. நாங்கள் கட்சி, இது ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு தலைவர் கலைஞர். திமுக எப்பயும் தெளிவா இருக்கும். 2006 கலைஞர் தான் கலைஞரா என்பதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் திமுக தீர்மானிக்க வேண்டிய கேள்வி. மற்றவர்களிடம் யோசனை கேட்கறதுக்கோ அல்லது மற்ற அறிவுரை கேட்கறதுக்கோ தேவையில்லாத கட்சி திமுக என்கிற மாபெரும் இயக்கம். அதுக்கு ஆலோசனை சொல்ல இலவச ஆலோசகர்கள் யாரும் தேவையில்லை. உங்கள்ட்ட அட்வைஸ் யாராவது கேட்க அல்லது தேவைப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தேவையில்லை. உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். பிசிஷியன் ஹீல் தை செல்ஃப்னு ஒரு வார்த்தை உண்டு. டாக்டர், முதல்ல உங்க நோயை குணப்படுத்திக்கங்கன்னு முதல்ல உங்களை பார்த்துங்க, அப்புறம் மற்றவங்கள்ட்ட வரலாம். இப்போ வந்து ஒரு கட்சிங்கிறது இப்போ PMK.party.com வச்சிருந்தாங்க. அதில் இப்போ உள்ள போனாக்கா அன்புமணி ஃபார் சிஎம் தான் வருது. அதாவது எப்படின்னா, ஒரு கட்சிங்கிறது ஒரு தனி நபர்கிட்ட போய் சுருங்கி போச்சு. இப்போ பாமகங்கிற கட்சி போய், ஏன்னா பாமகன்னு சொன்னா அவங்களோட அடிப்படையில் சொன்னது அது ஒரு சாதி கட்சிங்கிற முத்திரை பலமா விழுந்ததுனால அதை விட்டு வெளியே வர முடியாது. அப்புறம் சொல்லுங்க நீங்க என்ன சொல்றது, உலகமேக்கு தெரியும் இது சாதி கட்சி தெரியும். அதனால அதை மறைக்கிறதுக்காக நீங்க அன்புமணி அப்படிங்கிற ஒரு தனி நபரை இதற்குரிய ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லி நீங்க முன்னிறுத்த பாக்குறீங்க. இது நடக்காது. நீங்கள் சாதியை விட்டு வெளியே வந்து காடு வெட்டி குருவை டேஷ்ல இருந்து எடுத்துட்டு மற்ற சாதி அமைப்புகளில் சேர்ந்தவங்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுத்து எல்லாருக்குமான கட்சியா முதல்ல பாமகவை கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்க வந்து தமிழகத்தை பத்தி பேசலாம். வன்னியர்கள் மட்டும் வச்சிருக்கிட்டு முக்குலத்தோர், நாடார்கள், தலித்துகள், முஸ்லிம்கள், கவுண்டர்கள் இவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து இவங்க தான் பெரும்பான்மை போடுச்சு. இவங்க இங்க கிட்டேயே போக முடியாம நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லிட்டு இருங்க, அப்படியே இருங்க. ஆனா இதனால் பலன் பெற போகுது நிச்சயமாக அதிமுக தான் இருக்கிறது உங்களுடைய திட்டமாக இருக்குமானால் அந்த திட்டத்தையும் மக்கள் புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள். நீங்கள் வந்து நான் வந்து இந்த டிபேட்ல கலந்ததுக்கு முன்னாடியே பாமகவை நான் விமர்சிக்க விரும்பல. இப்ப நண்பர் வந்து சொன்னதுனால நான் வந்து சில காரியங்கள் சொல்ல வேண்டிய வந்தது தவிர உண்மையிலே எங்கள் விருப்பம் அல்லது. ஏன்னா எங்களுடைய டார்கெட் இலக்கு அதிமுக என்ற தீய சக்தியை தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். பாமக உங்க டார்கெட்டே கிடையாது. இல்ல, நிச்சயமாக இல்லை. அவங்கள பொருட்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு டார்கெட் வைக்க போறோம். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அது வந்து ஒரு எல்லார் கட்சியும் போல அது ஒரு கட்சி, அவ்வளவுதான். அதனால அது ஒரு குடும்ப கட்சி, அவ்வளவுதான். அது போய் நாங்க டார்கெட் பண்ணணும் அவசியம் தகுதியே இல்லைங்க உங்களுக்கு. அதுல அது ஒரு குடும்பம், அது மக்கள் பாத்துக்கோ. 29% வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு இயக்கமா
அல்லது 5% வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு பாராளுமன்றத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுனால சந்தோஷம். நான் இப்போ வந்து எங்களுக்கு பொறுத்தவரையில் பாமகவை விமர்சிக்க விரும்பவில்லை. எங்களுக்கு சமமானவர்களும் அல்ல. அவர்களுக்கு வந்து முடிந்தால் வந்து வரட்டும், மகிழ்ச்சி. அது வரும். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சின்னு சொல்றது கூட காரணம் சொல்றேன். அதிமுகவுக்கு எதிர்கட்சி என்று இவர்கள் சொல்லிக் கொள்வதனால வென்றால் மகிழ்ச்சி. அதிமுக எதிர்த்து யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவ்வளவுதான். பாமகவின் இந்த அரசியல் இதுக்கு என்ன காரணம்? எதற்காக இப்ப வந்து ஸ்டாலினை குறி வச்சு உங்க பேசிக்கிட்டே இருக்கணும்? இது வந்து என்ன அரசியல் நினைக்கிறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வெற்றி கூட்டணி அமைப்புங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாகவே அமைஞ்சது. 98, 99, 2001, 2004, 2006 வரை 5 தேர்தல்களில் தொடர்ந்து வந்து அவங்க இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி இருந்து வட மாவட்டங்களில் அவங்க டிசைடிங் ஃபேக்டர்னு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஐயானாங்க எல்லான்னு சொன்னாங்க. அவருக்கு கேட்ட சீட்டை கொடுத்தாங்க. எந்த தொகுதி வேணும்னு கேட்டாங்க, அந்த தொகுதியை கொடுத்தாங்க. ராஜ்சபா அக்ரிமெண்ட் போட்டாங்க. எல்லாமே நடந்தது. ஆனால் 2006 விஜயகாந்த் வந்த பிறகு ஒரு சின்ன பின்னடைவு வருது. 2009 அதிமுகவோட பாமக கூட்டணி சேரும்போது வந்து அதிமுக வட மாவட்டங்களில் ஒரு 4-5 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. தென் சென்னை, விழுப்புரம், சேலம், மயிலாடுதுறை போன்ற திருப்பூர் போன்ற தொகுதிகளில் பாமக ஆதரவில் பெறாங்க. ஆனால் அதிமுகவை சேர்ந்த வாக்காளர்கள், குறிப்பாக வந்து பிற ஜாதியினர் வந்து சரியாக, தலித் மக்கள் வந்து சரியாக வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை. 2006 சொல்றீங்களா? 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சூழ்நிலை பாமக வந்து 2 லட்சம் ஓட்டுல இதே தர்மபுரியில தோல்வியை தழுகுது. அடுத்தாப்புல அவங்க வந்து 0 மார்க் கொடுத்த கருணாநிதியை வந்து மீண்டும் முதலமைச்சர் நல்லாட்சி கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. 30 சீட் அதுல பெறாங்க. அதுல அவங்க நீரடித்து நீர் வலுவதில்லை, அண்ணன் தம்பி சகோதரர்கள் ஒரு தாய் பிள்ளை என்று சொன்ன திருமாவளவனையும் அவங்க கூட்டணியில இணைஞ்சு இது பண்றாங்க. அந்த கூட்டணியில 30 சீட்டுகள்ல பெற்று கௌரவமான சீட்டு பெற்றாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா கிட்டையும் 7+1 மிக கௌரவமான சீட்டை பெற்றாங்க. கௌரவமான சீட்டை பெற்றும் அதிமுக அணியிலும் தோல்வியை தழுவினார்கள். திமுக அணியிலும் 30க்கு 3 தான் கிடைத்தது. திருமாவளவனை, எந்த எதிர்த்து நின்ற திருமாவளவனை அரவணைத்துக் கொண்டும் கூட 3 சீட்டு தான் அவங்க பெற முடிந்தது. இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டங்களில் திமுக 10 சீட்டு பெற்று, நீங்க தென் மாவட்டத்தில் மதுரை சுற்றி உள்ள பகுதிகளில் கூட 10 சீட்டு பெற்று பாமக விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் இங்க வந்து சீட்டு ரொம்ப குறைவாக பெற்றது. பாமக 3 இடங்களை மட்டும் பெற்றது. ஆக பாமகவின் இன்றைய நிலைமை என்னன்னா, கூட்டணி அரசியல் வந்து அந்த கட்சிக்கு வந்து கடைசியா 2 தேர்தலும் கூட்டணி அரசியல் வந்து அந்த கட்சிக்கு தோல்வியை கொடுத்திருக்கு. திமுகவுடனும் தோல்வி, அதிமுகவுடன் தோல்வி. அடுத்தபடியாக நீங்க இன்னும் நுணுக்கமா பார்த்தா, கடைசியா வந்து பாமகவும் அதிமுக அணியில பாமகவும் அதிமுக நிற்கும் போது பாமக 7+1 என்று வாங்கியது. மதிமுக 4 இடங்கள் தான் வாங்கியது. ஆனால் கடைசியாக பாமக வந்து தேசிய கட்சியான பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி போனாங்க. ஆக கௌரவமான இடம், அந்த கௌரவமான இடம் கூட்டணியில் என்பதே பாமகவுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. பாஜக கூட்டணியில் பொன் ராதாகிருஷ்ணன் சீட்டுகளை பிரித்து பாஜக தலைமை சீட்டுகளை பிரித்து கொடுக்கும் போது பாமகவுக்கு 8 இடங்கள் என்று பிரித்து கொடுக்கிறார்கள், மதிமுகவுக்கு 7 இடங்கள் என்று கொடுத்துக்கிறார்கள். இந்த 2 கட்சிகளின் தன்மை என்ன? 2009 மக்களவை தேர்தலில், 2014 மக்களவை தேர்தலில் 8-7, நீங்கள் 2009 7+1 4. ஆக பாமகவுக்கு வந்து கௌரவமான இடம் வந்து கேள்விக்குறியாகிறது. மீண்டும் ஒரு அணியில் அவர்கள் சேர்ந்தாலும் கூட தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் 14 சீட்டு இங்க இதே அணியில போட்டிட்டாங்க, இருக்குமா என்பது கேள்விக்குறி. சோ கூட்டணி அரசியல் அவங்களுக்கு தோல்வியை கொடுக்கிறது. 5 தேர்தல்களில் வெற்றியை கொடுத்த கூட்டணி அரசியல் கடைசியாக நடந்த 2 தேர்தல்களில் தோல்வியை கொடுக்கிறது. சோ வெற்றி ஒரு கேள்விக்குறி, கௌரவமான இடங்கள் கூட்டணியில் ஒரு கேள்விக்குறி. சோ இந்த சூழ்நிலையில் மீண்டும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் தங்கள் வாக்கு வங்கியை காட்டுவதற்கும் அவங்களுக்குள்ள அனைத்து வியூகங்களையும் செய்யறாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பாமக வந்து திமுக அதிமுக கூட்டணி போகும் சொல்ல இல்ல, அவங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க. காரணம் கூட்டணி அரசியல் அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துட்டுங்கிறத நான் பலமுறை இங்க நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், இப்பவும் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்ப ஸ்டாலின் அவங்க குறிவைக்க காரணம் என்னன்னா, திமுக கழகம் வட மாவட்டங்களில் பலமான ஒரு கட்சி. திமுக கழகம் 1957 வன்னியர் சமுதாயம் டெல்டாவும் தான் திமுகவுக்கு கை கொடுத்தது. 62 வன்னியர் சமுதாயம் கை கொடுத்தது. திமுக தோல்வி அடையும் போது தஞ்சாவூர் டெல்டாவும் வட மாவட்ட வன்னியர் சமுதாயம் தான் கை கொடுத்தது. ஆக திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் வன்னியர் தலைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரம், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், இன்னும் தர்மபுரி சின்னசாமி, பூம்புகார் விஜயபாலன், சத்யசீலன், கிட்டப்பா, ஒரு பெரிய லிஸ்ட் லோக்கல் லீடர்ஸ். அந்த கம்யூனிட்டி வந்து அப்படி திமுக பெரியார் அந்த தொடர்புல இருந்தே வந்த ஒரு லெவல் இருக்கு. இப்போ வந்து அவங்க கலைஞர் மேலேயும் பட்டுதலா இருந்தாங்க. இப்போ வந்து திமுக அசான் டேட் கலைஞர் தான் சீஃப் மினிஸ்டர் சொன்னாலும் கூட ஸ்டாலினை
சொல்லுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்சிக்காரங்கள்ட்ட மக்கள் மத்தியிலும் இருக்குது. ஆக கலைஞர் மீது பற்றுதல் உள்ள அந்த வன்னியர் வாக்காளர்கள் ஸ்டாலின் பக்கம் டிரான்ஸ்பர் ஆவதற்கு முன்னாடி நாம அந்த வன்னியர்கள் வாக்காளர்களை நாம் கவர வேண்டும் என்ற திமுக இன்னும் வன்னியர்கள் ஹோல்டு அதிகமா இருக்கிறது திமுக தான் சொல்றீங்க. இன்னும் திமுக இப்போ திமுக தான் இருக்குது. 2009க்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதா சொன்னாங்க. குறைஞ்சதா சொன்னாலும் கூட திமுக தான் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் என்ற பதில பார்த்தா வடக்கு வன்னியர் கட்சி என்றே திமுகவும் சொல்லப்படுவது ஆரம்பத்துல உண்டு. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விமர்சனம் வன்னியர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திமுக ஒரு விமர்சனம் வந்தது. ஏன்னா பப்ளிசிட்டி சேர்மன் காசி விஸ்வநாதன் வன்னியரை போட்டாப்ல, ராமசாமி உறுப்பினர் வன்னியரை போட்டாங்க, சம்பந்தத்தை வன்னியரை போட்டாங்க. அப்ப பலரும் மற்ற ஜாதிகாரங்க விமர்சனம் பண்ணாங்க. என்ன திமுக வன்னியருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கு, மற்ற ஜாதிகாரனுக்கு பிரவேசம் இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு டிஎன்பிசி அப்படி இருந்தது. டிஎன்பிசி மற்ற பதவிகளை நீங்க எடுத்து பார்த்தா அந்த நியமன பதிவுகள் எப்படி இருந்து எடுத்து பார்த்தா வீரபாண்டி ஆர்மேத்தர் வைஸ் சான்சலர் பண்ணாருன்னு பார்த்தா வன்னியர்களுக்கு அதுல ஒரு சே இருந்து, வன்னியர்ங்கிற அளவுக்கு ஒரு சே இருந்து, அந்த அளவு சே டிஎம்கேல கிடையாது, ஏடிஎம்கேல கிடையாது. ஆக இப்போ கலைஞரை ஏற்றுக்கொண்ட வன்னியர்கள் நாளைக்கு ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த ஸ்டாலினை டார்கெட் பண்ணுனா அந்த வன்னியர்கள் வாக்குல தாங்க இது பண்ண முடியுங்கிற ஒரு அரசியல் நோக்கம் தான் இருக்க முடியும். ஏன்னா மற்றபடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்க டார்கெட் பண்ணணும்னா திமுக யாரையும் இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணல. அப்படியே சொன்னாலும் கூட அசான் டேட் கலைஞர் தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வச்சிட்டு இருக்காங்க. 6ஆம் முறையும் கலைஞர் வருவாருன்னு ஸ்டாலினே பேசுறாரு. அவங்க டார்கெட் பண்ணா ஜெயலலிதா தான் டார்கெட் பண்ணும். ஜெயலலிதா பெட்டர் சீஃப் மினிஸ்டரா, அன்புமணி பெட்டர் சீஃப் மினிஸ்டராங்கிறத அவங்க சொல்லணும். அவங்க அதை தவிர்த்துக்கிட்டு இன்னும் முடிவு செய்யப்படாத ஸ்டாலினை ஏற்கனவே டார்கெட் பண்ணாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதும் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு மீண்டும் ஸ்டாலினை டார்கெட் பண்றாங்க. ஸ்டாலினை டார்கெட் பண்றது திமுக வன்னியர் வாக்குகள் தங்கள் பக்கம் வர வேண்டும் என்ற நோக்கம் தான். இதுல இன்னொன்னு பார்க்கணும்னா கருணாநிதியை டாக்டர் ராமதாஸ் அந்த பாட புத்தகத்துல கருணாநிதி பற்றி எழுதின அதை நீக்கின தவறுன்னு சொல்றாரு. மேலும் கருணாநிதி இன்னொரு அறிக்கைக்கும் கருணாநிதி என்டால்ஸ் பண்ணி பண்றாரு. அது ஒரு சைடுல பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடுல இந்த டார்கெட்டை பண்றாங்க. இது ஒரு கால்குலேட்டட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு தரவுகள் இன்னும் நமது ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத அரங்கம் தொடர்கிறது. இப்ப இந்த முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சது குறித்து அவங்களுடைய பார்வை ஒருபுறம் இருந்தாலுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்தில் சொன்னபோது எங்கள் கட்சிக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள தான், ஒரு தலித் கம்யூனிட்டியிலிருந்து தான் பிரதமரா முதல்வராக அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க கடைசியா வச்சாங்க. பொதுச் செயலாளரும் ஒரு தலித் தான் இருக்கணுங்கிறத இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்றீங்க. ஒரு முதல்வரா நாங்க ஒரு தலித்தை கொண்டு வருவதுதான் பாமக லட்சியம் என்று சொன்னோம். அப்ப இப்ப அந்த லட்சியத்திலிருந்து பின்வாங்கி இருக்காங்களா? இல்லையே, நாங்க சொன்னதை கரெக்டா பண்ணோம். அன்புமணி வேட்பாளர் எங்களுடைய கட்சி முதல் அமைச்சரை தலித்து தான் கொடுப்போம் சொன்னோம். அந்த முதல் அமைச்சராக அது கொடுத்துட்டோம். முதல் அதே மாதிரி பொன்னுசாமி கொடுத்தோம். அதாவது அவங்க கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நாங்க இப்ப சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அதனால இப்ப நாங்க அந்த என்னன்னு சொன்னா தலித் எழுமலை அவர் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். அதே போல் பொன்னுசாமி நாங்கள் அமைச்சராக எம்பியாக பண்ணோம், அவரும் தர்மபுரி சம்பவத்துக்கு பிறகு காரணம் காட்டி போனாங்க, சென்று விட்டார்கள். அதனாலதான் இப்போ சொன்ன போனா வடிவேல் ராவணன் என்பவர் தான் பொதுச் செயலாளர். அவர் அங்க தற்க உள்ள ஒரு தேவேந்திர குலவேளாளர். அவரு சரி இந்த ஆதி திராவிடர் பிரச்சனையில அவர் வரவே மாட்டாரு. அவர் அப்படி சொல்லிக்கிறதும் இல்ல. நான் சொல்றேன், இப்போ அண்ணன் கூட சொன்னாங்க இவங்க ஜாதி கட்சின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஜாதி இல்லன்றீங்களா? ஜாதி ஒழிப்பு கட்சி நாங்க இல்ல ஜாதி ஒழிப்பு ஜாதி இல்லன்னு யாரு சொல்றாங்க? ஜாதியை வச்சு ஜாதி இருக்குன்றீங்களா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறது என்பது வேறு. ஆனால் சின்ன குழந்தை கூட தெரியும் சார். ஒழிப்பு கட்சி ஒழிப்பு கட்சி ஜாதிவாரி கணக்கெடு சொல்றீங்க நீங்க? திமுக உங்களுடைய கலைஞர் எதுக்கு சாதிவாரி கணக்கெடு சொல்றாரு? இல்ல அது ரிசர்வேஷனுக்காக. சாதி ஒழிப்பு என்பது வேறு. இப்போ சாதி இருக்குங்க. ரிசர்வேஷன் இறுதியில் இதை ஒட்டிய தனி சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் சொல்லி நம்ம யாரையும் கூப்பிடல. இல்ல ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இல்லீங்களா, இங்க தாழ்த்தப்பட்டவர் தான் எங்க கட்சி முதலமைச்சர் ஆக்கும் அப்படின்னு. யார் முதலமைச்சர்? தலித் எழுமலை அவர்தான் முதல் அமைச்சர் சார். வேற எந்த கட்சியாவது சொன்னாரா? ஆமா, வேற எந்த கட்சியாவது அந்த தருணத்தில் ஏன் என்று சொன்னா முதல் முறையாக நாங்கள் எம்பியை பெறுகின்றோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா சீஃப் மினிஸ்டரா ஒரு தலித் வரணும். அதுக்கான பொறுப்பான தலித் இல்லங்க. அது ஏமாற்றிட்டு சொல்ற தலித் இதுவரை தலித்துகள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க பாமக 2 பேரும். ஆமாங்க, இது நாடறிஞ்ச உண்மை. தலித் அப்படிதான் செய்து விட்டு சொன்னால், பொன்னுசாமி அப்படி செய்து விட்டு சொன்னால் அதுதான் உண்மை.
திமுக எத்தனை தலித்துகள் அங்கிருந்து விலகி இருப்பாங்க, அதிமுக எத்தனை தலித்துகள் உடனே தலித்துகள் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு எந்த கட்சி தலைவர் அறிக்கை விட்டுருக்காங்க? அறிவிக்க முடியுமா? திருமாவளவன் உங்களை ஏமாத்தினாரா? நீங்க திருமாவளவன் ஏமாத்துறீங்களா? திருமாவளவன் உங்களை ஏமாத்தினாரா? நீங்க திருமாவளவன் கட்சிலாம் இல்ல, தலித்துகளுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தியது பாமக விடுதலை சிறுத்தைகள் உறவு. அப்பொழுது வந்து மிகப்பெரிய சமுதாய நீங்க வந்து இது பண்ணீங்க. சாதி அது மாதிரி அவர் ஒத்துனார், சாதி ஒத்துனார். நான் என்ன கேக்குறேன், சாதி கட்சின்னு ஒத்துக்கல இல்ல, சாதி இருந்து ஒத்துனார். அது சரிண்ணா. அதாவது நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இந்த தமிழக மக்களை நீங்க நீண்ட காலம் ஏமாத்த முடியாது. இப்ப ரொம்ப விழிப்பா இருக்கிறாங்க. அதாவது 19 ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சராக இந்த தமிழகத்தை ஆண்டீர்கள், 18 ஆண்டுகள் மத்தியிலே அங்கம் வகித்து ஆண்டீர்கள். நீங்கள் செய்த திட்டம் என்ன என்று சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எங்களுடைய 5 ஆண்டு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போதும், ஏகே மூர்த்தி அவர்கள் ரயில்வே இணை அமைச்சராக இருந்த போதும், வேலு இணை அமைச்சராக இருந்த போதும் சேலம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். மத்திய சுகாதாரத்துறையில வந்து 108 ஆம்புலன்ஸ் டொபாக்கோ கொண்டு வந்தோம். தேசிய சுகாதாரம் பல விருதுகளை அதுக்காக கிடைப்பட்டோம். ஒரே ஒண்ணு, இப்ப இன்னொன்னு சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பதற்காக முதல் கையெழுத்து போடுங்க என்று சொல்கிறான். உங்களால் திமுக முடியுமா அல்லது வேற எந்த கட்சியால் முடியுமா? நாங்கள் இலவசமாக தேவையில்லாத இலவசம் கொடுக்க மாட்டோம், கல்வியை இலவசமாக கொடுப்போம் என்கிறோம், விவசாயத்திற்கான இலவசத்தை கொடுப்போம் என்கிறோம், மற்ற மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கின்றோம். யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? மது ஒழிக்க முடியுமா உங்களால்? இப்போ வந்து பெண்கள் வந்து எல்லாம் வந்து தேமுதிக தலைவர் மது ஒழிப்புன்னு சொல்லி தான் பேசியிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா மது ஒழிப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லையே, இன்னும் ஒரு சொல்லலையே. இது திமுக சொல்லிருக்காரு. அனைத்து ஆட்சி திமுக விடுங்க, அவங்க ஆண்ட கட்சி ஆண்டுகிட்டு இருக்க கட்சி மாறி மாறி தேமுதிக சொல்லிருக்கு. இதுவரை ஆட்சிக்கு வராத கட்சியில தேமுதிக நடப்பயணமே போயிட்டு ஆமா நடப்பயணம் போறாரு. ஆனா இது மாதிரி கொள்கை, அதாவது ஆட்சிக்கு வந்தால் நாங்க முதல் கையெழுத்து போடுறது சொல்கிற கட்சி ஒரு கட்சி கிடையாது. நாம் தமிழர் வந்து அடிச்சு வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா மது ஒழிப்புன்னு. ஆனால் முதலிலே கையில் எடுத்து இதுவரைக்கும் தொடர்ந்து போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இவ்வளவு திட்டங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். புரியுதுல? அதாவது கல்வி என்று சொன்னால் அது மாதிரி ஒரு கல்வி அல்ல, ஐபேட், வைஃபை, ஐபேட், அது சுமையில்லா கல்வியை தருகிறோம் சொல்கிறோம். சுமையே இல்லை கல்வி. அதே மாதிரி ஒரு சந்தேகம், அதுக்கு சேர்த்து பதில் சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, கேள்வி ஒண்ணு இல்ல. இந்த மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானா, புதுச்சேரிக்கு சேர்த்தான்னு மட்டும் சேர்த்து சொல்றேன். முடிந்தால் இந்தியாவிற்கே நாங்கள் கொண்டு வருவோம். புதுச்சேரியில மதுவிலக்கை நீங்கள் அங்கே சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிற்கே மதுவிலக்கு கொண்டு வருவோம். இது மாற்றமே இல்லை. புதுச்சேரியில நீங்கள் கண்டிப்பா கொண்டு வருவோம். போராடுவீர்களா? புதுச்சேரியில கொண்டு வருவோம். இந்தியாவிற்கே வாய்ப்பு கிடைத்தா இந்தியாவுக்கு கொண்டு வருவோம். அது சொல்ல கூட இல்லை நீங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, அதாவது அன்புமணி ஊழல் சொன்னாரு. அண்ணன் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்கண்ணே, அடுத்த டிபேட் போகும்போது பேசாதீங்கண்ணே. அதாவது இந்தூர்ல ஒரு பிரைவேட் காலேஜ், உத்தரப்பிரதேசத்தில் பரேலியில் ஒரு பிரைவேட் காலேஜ். இதுக்கு வந்து முதல் ஆண்டு நடந்து விட்டது. 2ஆம் ஆண்டு புதுப்பிப்பதற்காக அங்க வந்து வருகிறது. அப்ப கையெழுத்து போடுறாங்க, நிர்வாகம் கையெழுத்து போட்டு நடக்குது. 2008 செப்டம்பர்ல உச்ச நீதிமன்றம் இதை அனுமதி வழங்கியது செல்லும் என்று தீர்ப்பளிக்கிறது. பிறகு 2012 தான் இந்த ஐக்கிய முன்னணி கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்த உடனே காங்கிரஸ் வந்து ஒரு பொய் வழக்காக இதை சிபிஐ போட வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கிறது. தவிர அதில் அன்புமணி பைசா வாங்கி இருக்காரு. கன்னிமொழி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ராஜா ஜெயிலுக்கு போனாரு. அக்யூஸ்டா தானே இருக்காங்க. இந்த கேஸால ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சிபிஐ வழக்கு நடத்துதா? இல்லையே. நீ ஜெயிலுக்கு போனீங்க, ராஜா ஜெயிலுக்கு போனாரு. இப்ப நடந்த தயாளமா சிபிஐ குற்றத்தில் இருக்காங்க. ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் ஊழல் இருக்கு. இந்தியாவே உலக நாடுகளே வியப்புகின்ற அளவுக்கு ஊழல் செய்த கட்சி திமுக. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக. இப்படி என்கின்ற மிகப்பெரிய ஊழல்வாதிகள். எவ்வளவு பெரிய கோடி கனவே காண முடியாது. உடனே பதில் சொல்லி ஆகணும். இல்ல ஒண்ணு, அதாவது விவாதங்கிறது பொருள் புரிஞ்சுதாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணும். சர்க்காரிய கமிஷன் வந்து கமிஷன் தான், அது சொந்தமா ஒரு சார்ஜ் ஷீட்டோட கேஸும் இல்ல. இப்போ 2G இருந்தாலும் சரி, நண்பர் சொன்னாரு உண்மைதான். இதுல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அக்யூஸ்டா இல்லையா? அக்யூஸ்ட் தானே இருக்கல்ல, அக்யூஸ்டா இருக்காரு. அது விசாரணை ஏற்கொள்கிறார். அதே நிலைதான் ராசாவுக்கும் அதுதான், கனிமொழிக்கும் அதுதான். விசாரணை முடியல. இருவருமே விசாரணையில இருக்கிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், குற்றவாளிகள் அல்ல.
விசாரணை முடிஞ்ச பிறகுதான் அது இறுதி. அன்புமணி ராமதாஸ் மேல உள்ள குற்றச்சாட்டு விவரம் எனக்கு தெரியாது, நண்பர் உங்க அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குற்றவாளி பட்டியலில் இருக்கிறார் என்று தெரியும், சாட்டப்பட்டவர். அவர் விசாரணையை எதிர்கொள்கிறார் என்று தெரியும். இன்னும் சொல்ல போனா அதே நிலையில் தான் ராசாவும் கனிமொழியும் இருக்கிறார்கள். விசாரணை முடியட்டும். அதுக்கு முன்பு நாம வந்து ஊடகத்தின் மூலமாக விசாரணை நடத்த முடியாது. மன்னிக்கணும், அதாவது அதாவது ஜெயிலுக்கு பண்ணுங்க. ஒரு நீங்க எழுப்பின ஒரு பாயிண்ட், அதாவது ஏன் வந்து நீங்க தலித்ஸுக்கு அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை இப்போ வார்த்தை ஜாலமா போச்சு. நாங்கள் முதல் அமைச்சர் அப்படின்றாரு, முதலமைச்சர் வேட்பாளர், ரொம்ப நல்ல விஷயம். இப்ப என்னன்னா வட மாவட்டங்கள்ல இருக்கிற அரசியல் சூழ்நிலை நீங்க பாக்கணும். இவங்க ஏன் வந்து இனி ஒரு தலித்தை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முடியாது அப்படின்னா, இவங்க அரசியல் வந்து சில ஆண்டு காலமாக, அதாவது 2012க்கு அப்புறம் இப்ப என்னன்னா, இப்ப அன்புமணி வந்து ஒரு கிரெடிட் அவருக்கு என்ன கொடுக்கணும்னா, அவர் வந்து இந்த டிபேட்ல இருந்து அந்த பார்ட்டியை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒன்னும் ஒரு டவுட்டே கிடையாது. அதாவது ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஜாதி அடிப்படையில் உருவான கட்சி, ஜாதி அரசியலை முன்னிறுத்தும் கட்சி என்ற ஒரு வாதத்திலிருந்து அந்த பாமகவை மீட்டு ஒரு வளர்ச்சி நிற்கும் ஒரு கட்சியாக அதை காட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அன்புமணி எடுத்து வருகிறார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டல மாநாட பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜாதியை பத்தி அவர் ஒன்னும் பேசல. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அதை பத்தி ஒன்னும் பேசல. சோ அவர் வந்து வேட்பாளராக அறிவித்த பிறகு இது வந்து வெறும் ஜாதி வன்னியர் ஜாதி அரசியல் அடிப்படையில் இந்த கட்சியை நடத்தினால் நிச்சயமாக அந்த ஒரு இலக்கை அடைய முடியாது என்கிற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வர அவங்க ட்ரை பண்றாரு. ஒரு பக்கம் அது நல்ல விஷயம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவோ இல்ல ஒரு முக்கியமான பதவி எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா வட மாவட்டங்களில் இருக்கும் அரசியல் சூழ்நிலைகள் இவர்கள் 2012க்கு அப்புறம் நடத்திய அரசியல், அதாவது தர்மபுரி சம்பவத்துக்கு பிறகு இது வந்து என்னன்னா, இப்போ ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாட்டுல வந்து பிராமின் நான் பிராமின் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் தலித் நான் தலித்னு மாட்டிட்டாங்க. ஏன்னா அது என்ன, இது ஒரு தவறான ஒரு கேம்பெயின் முதல்ல. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ஒரு திடீர்னு திரும்பி வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஹை பொசிஷனை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட எலக்ட்ரேட், அதாவது இவங்க ஏற்கனவே வந்து மோபிலைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா கீழே, அதாவது இந்த சம்பவத்தை வைத்து அவர்கள் நடத்திய அரசியல், அதுக்கு பிறகு அது வந்து பெனிஃபிட், அது லோக்சபா எலெக்ஷன்ல கண்டிப்பா அது வந்து ஒரு தாக்கத்தை மறுக்கவே முடியாது. அந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து தர்மபுரியில 2014 எலெக்ஷன்ல நிச்சயமா ஒரு தாக்கத்தை உருவாக்கியது, மறுக்க முடியாது. இல்ல இப்ப ஏன்னா இப்ப அவர் முதலமைச்சர் என்ற ஒரு இலக்கோட செல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஜாதி அடிப்படையில் மட்டும் அரசியல் நடத்தினால் கண்டிப்பாக அந்த இலக்கை அடைய முடியாது. அதனால அவர் செய்யற விஷயம் ஒண்ணு. ஆனா 2012க்கு அப்புறம் இவர்கள் நடத்திய அரசியல் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தால், திடீரென்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து பதவியும் பொறுப்பும் கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் கோர் ஓட் பேங்க், வன்னியர் ஓட் பேங்க் என்ன ஆகும்? அதாவது மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. இப்ப இவங்க இந்த மாதிரி மொபிலைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. இப்ப திரும்பி நீங்க பழைய மாதிரி அரசியல், அதாவது தலித் வன்னியர் இணைப்பு அப்படின்னு போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு ஓட் பேங்க் லூஸ் பண்ணுவோங்கிற ஒரு பயம் நிச்சயமா இருக்கிற ஓட் பேங்க் லூஸ் பண்ணுவோங்கிற நிச்சயமா பண்ணா அது வந்து அதனால வந்து ஓப்பனா தலித்ஸுக்கு வந்து பொசிஷன் இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமா. ரெண்டாவது வந்து ஊழல் இது என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்சேஷனல் கேஸா போச்சு. 2G ஸ்பெக்ட்ரம் என்ன சொன்னாலும் வந்து ஒரு நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு ஊழல் சம்பவமாக போனுச்சு. அதனால இப்ப அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறு வழக்காகத்தான் பார்க்கப்படுமே தவிர இந்த மாதிரி 2Gயோட கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து அதுல விஷயம் இருக்கா அப்படிங்கிறது ஊழல் என்பது நிச்சயம் உண்மை. அதாவது ஊழல் குற்றச்சாட்டு என்பது அதை வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க இருக்கிற நிலையை பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி அவங்க கனிமொழியாக இருக்கட்டும், ஆசாவா இருக்கட்டும், இல்ல அன்புமணியாக இருக்கட்டும், ஒரே நகரில் தான் இருக்காங்க. இவரும் FIRல நேம் ஆயாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, அவங்களுக்கும் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இதே நிலையில தான் எல்லாம் இருக்காங்க. ஆனா கிரேவிட்டி ஆஃப் கரப்ஷன் பார்க்கணும் இல்லையா நீங்க.
அப்படி பார்க்கும் பொழுது இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா பிஜேபியில இப்ப தமிழ்நாட்டில இருந்து இவர் பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ஜெயிச்சப்ப அன்புமணிக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டப்ப பிஜேபி சொன்ன காரணம் ஒருவேளை அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியல மலுப்புறதுக்கு. பிஜேபி இவங்க மேல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து அபிஷியலா ஒன்னும் அதுதான் காரணம்னு தெரியல நமக்கு. இது வந்து ஊடகங்களில் வெளியான செய்திகளாக இருந்தாலும் அன்புமணிக்கு வந்து அமைச்சர் பதவி அதனால்தான் நிராகரிக்கப்பட்டதா என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்தது, பேசப்பட்டது, அதனால இருக்கலாம். பட் ஆனா அதாவது பாஜகவுக்கு வந்து இவங்களை வந்து சிவசேனாவையே அவங்க மதிக்கல. அதாவது ரொம்ப நாளா வந்து கூட்டணியிலே இருந்த ஒரு பெருங்கட்சி, அங்கே நிறைய தொகுதிகள் வெற்றி பெற்ற ஒரு பெருங்கட்சி, அந்த கட்சியே இவர்கள் மதிக்கவில்லை. அவர்கள் கேட்ட வந்து அதிகாரத்தை பங்கு போடுற மாதிரி வந்துருச்சு. அதான் அவர்கள் கேட்ட அமைச்சரவைகளை அவர் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி சிவசேனாவையே மதிக்காத ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு ஒரே ஒரு எம்பி வச்சுட்டு இருக்கிற பாமகவை வந்து எதுக்கு வந்து மதிச்சு ஒரு அமைச்சர் பதவி தரணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா பெரும்பான்மை இருக்கிற கட்சி அவங்க டிசைட் பண்றதுதான். அந்த விதத்துல வந்து இதுதான் அவங்க இந்த காரணமா வச்சுதான் அவங்க வந்து அதை டினை பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. பட் இந்த நீங்க கேட்ட அந்த இதுக்கு வந்து இனிமேலிருந்து வந்து தலித்ஸுக்கு வந்து இவங்க நாங்க எல்லா ஜாதியையும் நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்றோம்னு சொன்னாலும் அந்த அந்த 2011க்கு முன்னாடி இருந்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அவர் வந்து திருமாவளவனுடன் இணைந்து அம்பேத்கர் அந்த அரசியலுக்கு திரும்பி இந்த அடுத்த ஓராண்டு காலத்துல அவர்கள் திரும்பி செல்வார்களா என்பது பெரிய அவர்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் நிலைப்பாடுக்கே அது வந்து முரண்பாடா இருக்கும். இன்னொரு முரண்பாடான ஒரே பதில் சொல்லிடுறேன். அண்ணன் சொன்னது விட்டுட்டு, ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவாரு, இப்ப இல்ல இப்ப வந்து அதுக்கு ஒரு கருத்து வச்சுக்கிறாரு அண்ணன். அதாவது வடிவேல் ஜோக்ல நானரவடின்னு சொல்லிட்டு ஏறுவார் சொல்லிட்டு உண்மையிலே நாங்கள் வந்து தருமபுரியிலே நாங்கள் ஒரு தொகுதி ஜெயிச்சோம். நீங்க பயங்கர ரவுடி இல்ல, எத்தனை தொகுதி ஜெயிச்சீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுல நீங்க சொல்லுங்க சார், காமெடி நீங்க காமெடி ஒரே ஒரு இடம் வர முடியும் உங்களால. நாங்க வந்து தருமபுரியில வேடிக்கை என்னன்னா, கூட்டணி என்ற பெயரில் போட்டி போட்டுக்கொண்டு வேற எந்த கட்சி கூட்டணிக்கும் இங்க போகல. அந்த சாதி அதிக தாக்கம் அதிகரிக்கும் டாக்டர் பண்ணிட்டு போனீங்க. நீங்க அது வந்து அந்த கூட்டணி வெற்றின்னு சொல்ல தேவையில்லை. அது மாதிரி ஒரு குழப்பமான நிலையில வந்தீங்க, அது போட்டு. அதனால அது ஒரு விதிவிலக்கு. ஆனால் இவர்களுக்கு ஒரு நிலையான நிலைப்பாடு தமிழகத்திலும் இல்லை, அகில இந்தியாவிலும் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நேற்றைய தினம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்திருக்கிற வாக்கு மூலம். எங்களுக்கு பாஜகவுடன் மத்தியிலே தான் கூட்டு, மாநிலத்தில் இல்லை. இதை விட ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. நாட்டின் தமிழ்நாடுன்னு வர ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்காரு. ஏன்னா இங்க டாக்டர் இங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பல்வேறு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. அதனால இவர்களோட நாங்கள் பேசி இது பண்ண முடியாது. அதனால வந்து நாங்கள் மத்தியில் பேசிக்கொள்வோம்னு சொல்லி அவர்களுக்கு அந்த பாஜகவோட மத்தியிலே ஒரு உறவு, நல்ல உறவு தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலைப்பாடு இருக்க. இதை விட ஒரு கேலி கூத்தான ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது. பாஜக வந்து அகில இந்திய கட்சி, அவரோடு ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னா ஒரு கொள்கை ரீதியில் தான் எடுக்க முடியுமே தவிர தமிழிசை வந்து மோடிக்கு எதிராக ஒரு நிலை எடுக்க முடியாது, இவர் அவருக்கு எதிராக பண்ண முடியாது. அதனால ஒரு அகில இந்திய கட்சியோட உறவு கொள்ளும் அது கொள்கை நிலைப்பாடுலாம் செய்யலாம். எங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டா நாங்கள் ஆதரிப்போம் அல்லது எதிர்ப்போம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் வேறு டெல்லியில் வேறு என்பதிலேயே இவர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் வேண்டியது டெல்லியில் கிடைக்கல, அதனால அங்கே தேவை இருக்கு. அதனால தேவை இருக்கிற இடத்துல மட்டும் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்குவோம், இங்கே தேவையில்லாத இடம் இங்கே தேவையில்லாத இடத்துல ஒதுக்குவாங்கிறத இவர்களது நிபந்தனைகளுக்கு பாஜக ஒத்துக்கு போதோ என்பது தெரியாது. ஆனால் இவருடைய ஸ்டேட்மெண்ட்னால முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சுத்தமாக பாமகவை ஒதுக்கிடுவாங்க, தங்களுடைய பர்வியூலேருந்து ஒதுக்கிடுவாங்க. அதுவும் அப்புறம் நான் இந்த நேரத்தில் வைக்கிற இறுதியில் கட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். என் வேண்டுகோள் என்னன்னா, பாமக மீது எங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பெரிய எதிர்ப்பு சக்தியாக நினைக்கல. நாங்கள் வந்து அதிமுகவுடைய எதிர் சக்திகளில் உங்களை ஒருவராக தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால அது வந்து அதிமுகவுடைய எதிர்ப்பு சக்திகளை எவரையுமே எந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கூட அவர்களை வந்து ஒதுக்கவோ அல்லது அவர்களை புண்படுத்தவோ நாங்கள் விரும்பவில்லை, தேவையும் இல்லைன்னு நினைக்கிறோம். எங்களுடைய டார்கெட் நீங்க இல்ல,
அதனால நீங்கள் வந்து உங்களுடைய விஷன் 2016 ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்து விஷன் 2023 எப்படி ஜெயலலிதா வெளியிட்டாங்களோ அதே மாதிரி இவங்க விஷன் 2016 வெளியிட்டிருக்காங்க. ஒரு வருஷம் தான் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு 9 மாசம் தான் இருக்கு. இந்த 9 மாத காலத்திற்குள் கட்சிகள் எல்லாம் தங்களது நிலைப்பாடுகளை மாற்றி அவர்கள் எல்லாம் கொண்டு போய் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை எனக்கு இல்ல, வாய்ப்பும் இல்ல. இல்ல இப்ப பாமக வந்து நீங்க சொன்னீங்க கூட்டணி ஆட்சியில நம்மளிட்டு அதிமுக பலம் பெற்றுச்சு, வட தமிழகத்துல பலம் இல்லாத அதிமுக நிறைய சீட்டு பெற்றுச்சு, திமுக பலம் பெற்றுச்சு, இந்த மாதிரி பாமக ஃபீல் பண்றதுனால தனிச்சுதான் நிக்க போறாங்க, அதுதான் உங்களுக்கு சரிங்கிற மாதிரி யோசித்தீங்க. தனிச்சுன்னா எப்படி? வட சமயத்துல அதிமுக பலம் இல்லைன்னு அர்த்தம். அதிமுக உள்ள தலித்துகளும் முதலியார் ரெட்டியார் போன்றவங்க வாக்குகளும் வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதே மாதிரி திமுகவில் உள்ள வன்னியர் அல்லாத வாக்குகள், குறிப்பாக தலித் வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகல. ஆக வந்து இவங்களுக்கு வந்து கூட்டணி அரசியல் வந்து இவங்களுக்கு தோல்வியை கொடுத்துட்டு அந்த கூட்டணி பாமக மட்டும் ஃபெயிலியர் அமைஞ்சிருச்சா? இல்ல, பாமகவுக்கு மட்டும் ஃபெயிலியர் அமைஞ்சது அதிமுக கூட்டணி 2009. 2011 எல்லா கூட்டணியும் எல்லா கட்சிக்குமே அது ஃபெயிலியர் தான் அமைஞ்சுனா கூட இங்க கூடுதலாக பாமக விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் இந்த கட்சிகள் இல்லாத தென் மாவட்டங்களில் எடுத்த இடங்களை இந்த வடக்கு எடுக்க முடியலங்கும் போது பாமகவுக்குள்ள வாக்கு வங்கி எங்க போச்சு, என்ன பலமாச்சு, எலி தவள நட்பாச்சு. பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி எளிதில் ரவிக்குமார் என்பவர் கூறினார், நாங்கள் வன்னியர்களும் பறையர்களும் இங்கே இருக்கிறோம், நாங்கள் 90 இடங்கள் இங்கே பிடிப்போம், மற்ற இடங்களில் எல்லாம் 30 இடம் வந்தால் எங்கள் கூட்டணி ஆட்சி பிடிக்கும் வந்து. என்ன ஆச்சு? இங்க ஒண்ணுமே வரல. திருமாவளவன் சொல்லி ரவிக்குமார் சொல்லியும் எந்த பறையர் சமுதாயமும் பாமகவுக்கு ஓட்டு போடல. அவங்க ரொம்ப அடர்த்தியா இருந்த இடத்துல 3 இடத்துல ஜெயித்தாங்க. மீண்டும் இங்க இப்படித்தான் வர்றாங்க. பாமக வந்து அந்த 3 இடத்துல ஆதிதிராவிடர்கள் வாக்கு கிடைச்சிருக்காதுங்கிறீங்களா? ஓரளவு கிடைச்சிருக்கலாம், ரொம்ப சொற்பமா கிடைச்சிருக்கலாம், இல்லன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில கட்சிகள் அதை சொல்றாங்களே, நீங்க வந்து திருமாவளவனுக்கு ஓட்டை வாங்கி தான் 3 எம்எல்ஏ ஜெயித்தாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் அது ரொம்ப சொற்பமா தான் கிடைச்சிருக்கு. உண்மையிலே இவங்களுக்கு இருந்த வாக்கு பலம் கிடைச்சிருந்தா பாமக ஒரு 15 சீட் வந்திருக்கணும், திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரு 3 சீட் வந்திருக்கணும், திமுக வந்து ஒரு 30 சீட்டுக்கு மேல வடக்கு வந்திருக்கணும். அப்படி வரலையே. அப்புறம் ஒருத்தரும் சேர்ந்ததுனால மற்றவங்களும் எதிராக போயிட்டாங்க, இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு சரியா பண்ணால அது வந்து பொருந்தா கூட்டணி ஆயிட்டுன்னு தான் அது உண்மை. நீங்க 2G சொல்றாங்க, 2G வச்சுதான் 2Gக்கு பிறகுதான் 2011 இவங்க 2 தோல் மேல் தோல் போட்டு அவங்க 30 சீட்டும் இவங்க 119 சீட்டும் நின்று இது பண்ணாங்க. அப்போ அதை பற்றி மறந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க வந்து இப்ப பாமக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. தனிச்சு நின்னா வெற்றி வாய்ப்பு என்னன்னா 91 அவங்க தனிச்சு நின்னாங்க. அப்போ 67 இருந்து அண்ணா காலத்தில இருந்து அமைச்சரான, கருணாநிதி காலத்தில இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து 4 முறை அமைச்சராக இருந்த அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் மட்டும்தான் பண்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். அவருடைய செல்வாக்கு, அவரோட பாமக செல்வாக்கும் பண்ருட்டியாரோட தனிப்பட்ட செல்வாக்கும். பண்ருட்டியார் அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராம மக்களிடமும் ஒவ்வொரு கிராமத்திலும் தனிப்பட்ட இது உள்ளவர். ஒரு 10,000 ஓட்டாவது அவருக்கு இருந்தனாலதான் அங்க ஜெயிக்க முடிஞ்சது அன்றைய நிலைமையில. அடுத்தபடியாக 96 இவங்க வந்து தனித்து போட்டியிட்டு அங்கீகாரம் இழந்தார்கள். ஆனால் 4 சீட்டு ஜெயித்தாங்க. அடுத்தபடியாக வந்து 2001 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 20 சீட்டு ஜெயித்தார்கள். அடுத்தபடியாக 2006 திமுகவுடன் கூட்டணி அமைத்து 18 சீட்டுகள் ஜெயித்தார்கள். ஆக இவர்களுக்கு கை கொடுத்தது கூட்டணி அரசியல் தான். 2001 அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 20 இடங்களை பெற்றார்கள். 2006 திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 18 இடங்களை பெற்றார்கள். மற்றபடி அவங்க தனித்து போட்டியிடும் போது அவங்களை வந்து அங்கீகாரத்தை இழந்தார்கள். ஒரு அங்கீகாரம் இழக்கலாம், ஒரு சீட்டு தான் பெற்றாங்க. கடைசியா உள்ள கூட்டணி அரசியல் அவருக்கு பலகீனமான தனிச்சு நிற்காங்க. கூட்டணியிலே இவங்க சரியா வர முடியாதவங்க தனித்து எப்படி பெருசா சாதிக்க முடியும்? இன்னொன்னு, இவங்க வந்து 2014 வந்து கூட்டணி அரசியல்ல வெற்றி பெற்றதா காட்டுறாங்க. எத்தனை சீட்டு போட்டிட்டாங்க? 8 சீட்டு போட்டிட்டாங்க. 8ல எத்தனை ஜெயித்தாங்க? 1. 8ல 1 ஜெயிக்கிறது வெற்றியா? 8ல 4 ஜெயித்தா வெற்றி. 8ல ஜெயித்தது 1 தான். 1ங்கிறது எப்படி வெற்றி ஆகும்? ஒரே கட்சி திமுக தோல்வி, திமுக படுதோல்வி அடைந்தது, நீங்க தோல்வி அடைந்தீர்கள். நீங்க அவங்க அண்ணா திமுக 37 ஜெயித்திருக்காங்க. அவங்கிட்ட போறதுக்கு யாருக்குமே தெம்பில்ல, திராணி இல்ல. திமுக இவங்க படுதோல்வி அடைஞ்ச கட்சி, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. நீங்க வெற்றி எங்களது வெற்றி, ஒரு இடம் வெற்றி போது வெற்றி தான் எங்களுக்கு. அனைத்து இடங்களிலும் அடுத்து ஜெயித்த வரலாறு உண்டு. அதிமுக 8க்கு 1 எப்படிங்க வெற்றி ஆகும்? 8க்கு 4 வெற்றி, 8க்கு 4 வெற்றின்னு சொல்லிக்கலாம். 8க்கு 1 எப்படி வெற்றி ஆக முடியும்? நீங்க 1 அன்புமணி ஜெயித்தா மட்டும் இப்படிதான் சொல்லுவீங்க. 8க்கு 1 வெற்றிங்கிற பாணியில தான் உங்க வெற்றி இருக்கும். இல்ல, உங்க வெற்றி அப்படிதான். 8க்கு 1 வெற்றிங்கிற பாணியில தான் உங்க வெற்றி கணக்கும் எல்லா கணக்கும் இருக்கும். தெரியுது. 8க்கு 1 வெற்றி கிடையவே கிடையாது. நீங்க அன்புமணி ஜெயித்தனால அதை வெற்றிங்கிறீங்க. பாமக வெற்றி என்ன பண்ணிட்டாங்க? தனிச்சு போட்டிட்டு என்னத்தை சாதிச்சுட்டாங்க? ஒருக்கா 1 சீட் எடுத்தாங்க, ஒருக்கா 4 சீட் எடுத்தாங்க. அதை வெற்றின்னு சொல்லுவாங்க. இப்போ
8க்கு 1 வெற்றின்னு சொல்லும்போது அந்த 4 வெற்றி தான் பாங்க, பண்ருட்டி வந்தது வெற்றி சரி, தான். அப்ப இவங்க வெற்றி இந்ததான் அவங்களும் கணிப்பாங்க, பாமகவும் கணிப்பாங்க நீங்க சொன்ன விஷயத்த. அப்ப தனிச்சு நிக்கிறது குறித்து அவங்க தனிச்சு நிக்கிறது வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்காக நிக்கிறாங்க. நான் மீண்டும் சொன்ன மாதிரி தான் சொன்னேன், கௌரவமான இடங்கள் எந்த கூட்டணியிலும் கிடைக்காது, கௌரவமான இடம் எந்த கூட்டணியிலும் கிடைக்காது. விஜயகாந்த் இருக்கக்கூடிய டிமாண்ட் பிஜேபி கூட்டணியில் இவர்களுக்கு இல்லை. 14 சீட்டில் கௌரவமான இடத்தில் விஜயகாந்த் கூட்டணியின் தலைவர் என்று இருந்தார். இவர்கள் மதிமுகவுடன் 1 சீட்டுக்கு அதிகமாக நின்று 8 சீட்டில் தான் நின்றார்கள். அதிமுக கருணாநிதி ஜெயலலிதா கொடுத்த மரியாதை கூட பாஜக இவர்களுக்கு கொடுக்கவில்லை. 1 சீட் வெற்றி பெற்றது சாதனை. தமிழகத்தில் அரசியல் பேசுங்க. தமிழக அரசியல் சொல்றேன், தமிழ்நாடு தான் சொல்றேன். எம்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாருங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வாங்க. தமிழ்நாட்டுல நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் சொல்றேன். ஜெயலலிதா 7 எம்பி சீட் கொடுத்தாங்களே, மதிமுக 4 தான் கொடுத்தாங்க, பாஜக மதிமுக 7 கொடுத்தாங்க. அதை கணக்கு பண்ணும்போது நீங்க 12 சீட்டா நின்றுக்கணுமா? அந்த அணியில 8 நிறைய கருத்து எல்லாரும் ரெண்டே சுருக்கமா சொல்லுறேன். அதாவது இவங்க சொல்லிருக்காங்க வாக்கு வங்கி, இவருக்கு வாக்கு வங்கின்னு சொல்றாங்க. ஆனா யாராவது நான் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொன்னாங்களா? எங்கள் கையில் திட்டங்கள் இருக்கின்றது, மது ஒழிப்போம் என்று சொல்கிறோம், அவர்களால் சொல்ல முடியவில்லை. இலவச கல்வி என்று சொல்கிறோம். எங்கள் திட்டங்களை கொள்கைகளை பத்தி மக்கள் ஏமாற்றுகின்றது. அணுகுமுறை மக்களை இவர்கள் இதுவரைக்கும் ஏமாற்ற முடியாது. நான் இவர்கள் எப்படி மாறி மாறி ஜெயித்துவதால் சொன்னால், அதாவது திமுக ஊழல் செய்கின்ற போது இதை விரட்டி அடிப்பதற்காக அதிமுக வாக்களித்த திமுக அதிமுக மேல ஒரு எதிர்ப்பலை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. இருந்தாலும் கேக்குறேன்னா, இப்ப திருச்சிக்கு இந்த பக்கத்துல இருந்து திருவள்ளூர் வரையும் தானே பாமக இருக்கு. ஆனா திமுக அதிமுக தமிழ்நாடு முழுக்க இருக்குல்ல. கரெக்டான கன்னியாகுமரியில கேள்வி கேட்டீங்க. நாங்க இப்போ முதல்ல திருச்சியில் நடத்துறோம், சோழமண்டலம் மதுரையில் நடத்த போறோம், திருநெல்வேலி யாருக்கு நடத்தினாரு சார், மதுரையில திருச்சியில் நடத்தினாரு. இப்ப நடத்த பாருங்க மாநாடு, மதுரையில் நடத்த போறோம், திருநெல்வேலி நடத்த போறோம், கடைசியா சென்னையில முடிக்க போறோம். அப்ப தமிழகம் முழுவதும் ஒரு மாநாடு நடத்தணும். எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? நீங்க கூட்டம் பாத்துருப்பா, அண்ணா பாத்துருப்பாங்க நினைக்கிறேன். இருங்க கூட்டம் பாத்துருப்பாங்க. இந்த முறை என்ன தமிழ்நாடு முழுவதும் பாமக அமைப்பு அன்புமணி அவர்களை இங்க இருக்கின்ற அனைவரும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைவரும் அன்புமணியால் மட்டுமே வந்தால்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். தேனியில் இருக்கிறவங்க, திண்டுக்கல், எல்லா இடத்துல தமிழகம் முழுவதும் மாநாடு நடத்தி முடித்துவிடும். நீங்கள் பாருங்கள் இதனுடைய வளர்ச்சி எப்படி என்று. கண்டிப்பாக தமிழகம் முன்னேற்றம் அது அன்புமணியால் தான் நடைபெறும் என்பதை மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னொன்னு ஒரே ஒன்று சொல்றது, இது சப்ஜெக்ட் வரல. தளபதி என்ன கட்சியினுடைய அண்ணனுடைய தளபதினா யாரு? படைய முன்னிட்டு போகணும். நாங்க கூப்பிடுறோம், அதாவது என்னன்னு சொல்றோம், தளபதி வரணும்ல, அவர் வரணும் நீங்க விரும்புறீங்க, ஸ்டாலின் பதில் சொல்லுங்க. தளபதினா வரணும்ல, கண்டிப்பா. சும்மா போயிட்டு உங்களுடைய நிறைவு 2 விஷயம். அதாவது மது ஒழிப்பு கொள்கை, இந்த சில கொள்கைகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆட்சியில் அமராதவர்கள் கொள்கைகளை சொல்வது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இந்த கொள்கையை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. நாம் தமிழரும் சொல்றாங்க, நான் எல்லாரும் சொல்றாங்க, ஒருத்தர் விடாம எல்லாம் சொல்றாங்க. இப்ப மது ஒழிப்பு என்றால் ஒரு ஆல்டர்னேட் எக்கனாமிக் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதாவது இப்ப இருக்கிற ரெவென்யூ சிச்சுவேஷன்ல ஆல்கஹால் சேல்ஸ்ங்கிறது வந்து ஒரு சப்ஸ்டான்சியல் அமௌண்ட். இப்ப நீங்க வந்து கொள்கையா நான் வந்து முதல் கையெழுத்து வந்து மது ஒழிப்பு போட்டுடுவேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க மது ஒழிப்பை முதல் கையெழுத்தாக போட்டீர்கள் என்றால் அந்த வருடத்துக்கான நிதிநிலை எங்கே இருக்குங்க? இல்ல எங்க இல்ல திட்டம் எங்க கிட்ட இருக்கு. பண்ண முடியாது, அதிமுக பண்ண முடியாது, திமுக பண்ண முடியாது. ஃபேசிங் பேங்க்ரப்சி எங்க கிட்ட இருக்கு அந்த திட்டம். இது வந்து அதாவது இங்கிலீஷ்ல வந்து பிரவாடோ அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்டரிங் வந்து நான் உடனடியாக வந்து மது ஒழிப்பை கொண்டு வந்து விடுவேன் என்பது ஒரு பிராக்டிக்கலா நடத்த முடியாத ஒரு விஷயம். இது ஒரு முடியும். ஏன் திமுகவும் அதிமுகவும் இதுல கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, அவங்க ஆட்சி பொறுப்புல இருந்திருக்காங்க, அந்த யதார்த்தம் அவங்களுக்கு தெரியும். வேற திட்டங்கள் செய்ய தெரியாது, யதார்த்தம் தெரிஞ்சதுனால அவங்க சும்மா இருக்காங்க. ஒண்ணு இல்ல, கொண்டு வந்தா நல்லதுதான், யார் நம்ம வந்து இதை வந்து எதிர்க்க போறது இல்ல. அவர் மது ஒழிப்பு கொள்கை வைத்திருப்பது மிகவும் சரியான ஒரு கொள்கை, நல்ல ஒரு கொள்கை, அது யாரும் மாற்று கருத்து இல்ல. அது பிராக்டிக்கலா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். இப்ப ரெண்டாவது வந்து என்னதான் வந்து பேசினாலும் முதல் அமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் கூட்டம் வந்தது, அங்க வந்ததெல்லாம் சரிதான். ஆனா திமுக அதிமுக என்பதுதான் யதார்த்தம். யதார்த்தம். அதாவது வந்து இந்த 2 பார்ட்டிஸ்க்கு இருக்கிற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் எந்த ஒரு கட்சிக்கு கிளை அமைப்புகள், அதாவது இப்ப இருக்கிற வந்து அமைப்பு பலம் வந்து வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. அதனால ஓட்டு, அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருந்தாலும் அந்த ஓட்டை போய் பெறுவதற்கான அமைப்பு உங்கள் கையில் இருக்க வேண்டும்.
தவறான பதிவு. இப்ப எப்படி இருக்குன்னு பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு பாட்டாளி மக்கள் கன்னியாகுமரி ஒரு வட்டத்திலே நான் வட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் நான் வந்து பாமகவுக்கு ஓட்டடிக்க வேண்டும் என்று யோசித்தாலும் என்ன கன்வின்ஸ் பண்ணி என் ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் ஒன்று வேணும். ஸ்ட்ரென்த் சொல்லிச்சு 4 பேர் 5 பேர் இருக்கிறது ஸ்ட்ரென்த் இல்ல. அவங்க வந்து இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு டீப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் உள்ள 2 பார்ட்டி. இப்ப நீங்க வந்து அவங்களை எதிர்க்கணும்னா முதல்ல அந்த ஆர்கனைசேஷன் இது யதார்த்தம். அதாவது எங்களுக்கு இருக்கு நடைமுறை சிக்கல சொல்றீங்க. ஏதாவது இருக்குன்னு சொல்றது ஆர்வமே இருந்தாலும் அதை கொண்டு போறதுக்கு இருக்குன்னு சொல்றது வேற விஷயம். ஆனா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க தனியா நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பயன்பட முடியும் என்பது ஒரு பெரிய. கண்டிப்பா உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. மலையை தூக்குகிறேன் என்று சவால் விட்ட பைல்வான் கதை உங்களுக்கு தெரியும். ஆமா அண்ணா இதெல்லாம் கதை எடுத்தார் உடனே. அதாவது அன்னைக்கு எல்லாம் ஊர்ல இருந்து சாப்பிட்டு தளபதி எங்கனா இருக்காரு, தளபதி எங்கனா நான் தயார் தூக்கி தளபதி எங்க தளபதி எங்க இருக்காரு, அதாவது நான் ஊர்ல தளபதி அவருக்கு தளபதி பேர் வச்சிருக்காங்க, தளபதி பேர் வேணா அவருக்கு தூக்கி என் தோளில் வைங்க நான் தயார்னு சொன்னார். அது மாதிரி நீங்க யாரும் வந்து தூக்கி வைக்க போறது இல்ல, தூக்கி வைக்க போறது இல்ல, அதனால தூக்கி வைக்க போறது இல்ல, அதுக்கு பொறுப்பு வரவே போறது இல்ல, அதனால பொறுப்பு வர போறது இல்ல அப்படின்னு உறுதியான நிலையில வாய்ச்ச விடால அள்ளி விடலாம். அது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இவர்கள் மீன்ஸ் இட் புதுச்சேரி தேர்தல் எப்போது வந்தாலும் நாங்கள் அங்கும் இதை பிரச்சாரம் செய்யணும் டாக்டர் ராமதாஸ் சொல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்னு சொல்லலை, நண்பர் வேணா சொல்லலாம் விவாதத்தில். அங்கே கட்சி ரீதியில் என்ன அறிவிப்பு இல்லை, வந்தால் வரவேற்கிறோம். நான் இறுதியாக வைக்கிற வேண்டுகோள் ஒன்றுதான், நாங்கள் உங்களை வந்து விமர்சிக்க விரும்பல. நீங்க வந்து எப்போது என்னன்னு நாங்க தீர்மானிச்சுக்கோம். இது மாபெரும் இயக்கத்தை இதை வந்து அவங்கள்ட்ட இலவச ஆலோசனை கேட்கல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தியாக இருக்கு அதிமுக என்ற சக்தி அகற்றமைக்கும் போது அந்த தீய சக்தியினுடைய ஊதுகோல் அந்த தீய சக்தியினுடைய ஊதுகோலாக அல்லது தூண்டுகோலாக மாறி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதியை விமர்சிக்க முன்வராதீர்கள், அதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு காவடி தூக்குவீர்கள் என்று ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜனநாயகத்துல மக்கள் தான் கனவு காணுங்கள். மக்களை பொறுத்த அளவுல திமுக அதிமுக 2 கட்சிகளிலும் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டு மீண்டும் தனியாக நின்று இவங்களுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய கட்சியை மக்கள் எப்படி அங்கீகரிக்க போகிறார்கள் என்பதை மக்கள் முடிவு தான் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முந்தைய உதாரணங்கள் அப்படி இவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தனியே இந்த கட்சிகள் தங்கள் ஏற்கனவே எடுத்த வாக்கு வங்கியை விட குறைவாகத்தான் வாக்கு வங்கியை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். பாஜக என்றாலும் சரி, காங்கிரஸ் என்றாலும் சரி, காங்கிரஸ் என்றாலும் சரி, எல்லா கட்சிகளும் பேசுனதே புரியாம நீங்க என்ன பேசுறீங்க தோழர்? நான் என்ன பேசுறேன் புரியாம பாமக பற்றியே பேசலங்க. என்ன தோழர் நீங்க இப்படி கஷ்டம் தான், உங்க நிலைமை கஷ்டம் தான் தோழர், எனக்கு தெரியுது. 3 வாரம் உங்களை பண்ணும்போது நீங்க கஷ்டப்படுறீங்க. எனக்கு உங்க சிம்பதிக் வித் யூ, உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். தலைவர் நான் பாமக பற்றி பேசவே இல்லை தலைவர். திமுக அதிமுக கூட்டணி வைத்த கட்சிகள் பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, கூட்டணி விட்டு விலகி மீண்டும் தனித்து நிற்கும் போது ஏற்கனவே பெற்ற வாக்கு வங்கியை அந்த கட்சிகள் பெறவில்லை. இது வந்து நாம் வரலாற்றில் கண்கூடாக கண்டது. பாமக விஷயத்தில் என்ன இருப்பது என்று ஏற்கனவே சொன்னேன். மக்கள் தீர்ப்பே தான் முக்கியமான சொல்லிட்டு தான் சொல்றேன். அவர் வந்து இவ்வளவுக்குள்ள கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கிறத நாம பார்ப்போம், நீங்களும் பார்ப்போம், நானும் பார்ப்போம். மக்கள் தீர்ப்பே மகத்தானது. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாமகவினுடைய அன்புமணி அவர்கள் தொடர்ந்து ஏன் திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலினை அவர் தொடர்ந்து சவாலுக்கு இழுக்கிறார், இதனுடைய அரசியல் என்ன, இதற்கு பின்னால் உள்ள தேர்தல் அரசியல் நலன் என்ன, திமுகவுக்கு இதில் என்ன அரசியல் இருக்கிறது, பாமகவிற்கு என்ன அரசியல் யுக்தி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளுடனும் அரசியல் புள்ளிவிவரங்களுடன் மிக விரிவாகவே இன்றைய விவாத அரங்கம் நடைபெற்றது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் பார்வையாளர் ஸ்ருதிராம்
யமுனன் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.